தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே, தேவ நீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 35வது இறைவார்த்தை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. விசுவாசம் என்பது நான் பற்றிக்கொள்ளும் ஒரு எண்ணம் மட்டுமல்ல, என்னை ஆட்கொள்ளும் ஒரு உறுதியான நம்பிக்கை மட்டுமல்ல, அதுவே ஒரு வாழ்க்கை. விசுவாசம் ஆன்மாவை இறைவனுடனும் பரலோகத்துடன் கண்ணுக்கு புலப்படாத காரியங்களுடனும் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவின் இரத்தத்துடனும் நேரடி தொடர்புக்கு கொண்டு வருகிறது. இரத்தத்தின் வல்லமைக்கு நானே முழுமையாக கீழ்ப்படுத்தப்படாமல் இரத்தத்தால் சாத்தானின் மீதுள்ள வெற்றியை நம்புவது சாத்தியமில்லை. இரத்தத்தின் வல்லமையின் மீதான நம்பிக்கை அதன் வல்லமையை நானே அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையை என்னுள் எழுப்புகிறது. அதன் வல்லமையின் ஒவ்வொரு அனுபவமும் வெற்றியின் மீதான நம்பிக்கையை மேலும் மகிமைப்படுத்துகிறது. தேவனுடைய நீதி இனி மனிதனை அச்சுறுத்துவதில்லை. அது முழுமையான நீதிமானாக்கப்படுதலை அளிக்கும் ஒரு நண்பனைப் போல அவனை சந்திக்கிறது. மனம் திரும்பிய பாவி இறைவனிடம் நெருங்கி வரும்போது அவருடைய முகம் மகிழ்ச்சியோடும் அங்கீகாரத்தோடும் பிரகாசிக்கிறது. மேலும் அவர் அவனை நெருங்கிய ஐக்கியத்திற்கு அழைக்கிறார். அவர் அவனுக்காக ஆசீர்வாதங்களின் புதையலை திறக்கிறார். இப்போது அவனை இறைவனிடமிருந்து பிரிக்கக்கூடியது எதுவும் இல்லை என்று ஆண்ட்ரூ முரே என்கிற ஒரு இறையியல் எழுத்தாளர் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை என்ற புத்தகத்தில் எழுதிய பகுதிகளை இன்று நாம் தியானித்திருக்கிறோம். இதோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். மாட்சி மகத்துவம் நிறைந்த அன்பு இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்முடைய இரக்கமிகு செயல்களை எடுத்துரைத்து நன்றி சொல்லுகிறோம். என் பகைவனே, என்னை குறித்து களிப்படையாதே, ஏனெனில் நான் வீழ்ச்சியுற்றாலும் எழுச்சி பெறுவேன். நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாய் இருப்பார் என்று மீகா 7:8 வாசிப்பதற்கிணங்க, என்னுடைய பகைவனின் முன்னிலையில் என்னை தலைநிமிரச் செய்து அவனுடைய பிடியிலிருந்து என்னை மீட்டு கொண்டவரே, என் இயேசு இரட்சகரே, உமக்கே ஆராதனையும் புகழ்ச்சியும் உண்டாக கடவதாக. நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப இரத்தத்தால் நேர்மையாளர்களாக மாற்றப்பட்டிருக்கும் எங்களின் அபய குரலுக்கு செவி கொடுத்து எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற திருவுளம் கொண்ட அன்பு ஆண்டவரே, மார்மீதும் தோள் மீதும் நீர் சுமந்த அன்பு பிள்ளைகளாக எங்களை நீரே எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்தும் பாதுகாப்பீராக. பயணம் புரியாமல், பாதை தெரியாமல் பதறி தடுமாறி தத்தளிக்கும் எந்தன் உள்ளத்திற்கு ஆறுதல் தருவீராக. கடலில் தத்தளிக்கும் கப்பல் கரையில் இருக்கும் கலங்கரை விளக்கத்தின் வெளிச்சத்தால் நம்பிக்கையும் தைரியமும் கொண்டு கரையை வந்தடைவதைப் போல கலங்கரை விளக்கான உம்மையும் உம்மிலிருந்து புறப்படும் இறைவார்த்தை என்னும் வெளிச்சத்தையும் பிடித்து கொண்டு நாங்கள் கரை சேர எங்களுக்கு அருள் தாரும். கொந்தளிக்கும் புயல் காற்றில் எங்கள் படகுகள் மூழ்கிவிடாமல் பாதுகாத்து வழிநடத்தும்.
நீர் எம்மை நம்பி எம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கும் உமது பிள்ளைகளை சரியான பாதையில் வழிநடத்த ஞானத்தை தாரும். பாவ உணர்வற்ற இந்த மயக்க உலகத்தின் மாய கவர்ச்சிகளில் சிக்கி பண்பற்ற சமூகமாய் மாறிக்கொண்டிருக்கும் தாந்தோண்டித்தனமான பிள்ளைகளை உமது வல்லமையால் ஆட்கொண்டு சவுலை பவுலாக மாற்றிய சந்திப்பால் இன்று எம் இளையோரையும் சந்தித்து அவர்களில் தலைகீழ் மாற்றம் ஏற்பட அருள் தாரும். இன்று எங்களுடைய வேலை, பயணம், உழைப்பு, பொருளாதாரம் அனைத்தையும் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து அதன் மூலம் எங்கள் குடும்பங்களில் எப்போது மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைந்திருக்கிற நிலையை எங்களுக்கு தரும்படியாக உமது நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்தவும், எங்கள் கண்ணீரையெல்லாம் துடைக்கவும், எங்கள் இதய ஏக்கத்தின் விருப்பத்தை நிறைவேற்றவும் தூய ஆவியானவர் தாமே இன்று எங்களோடு தங்கி எங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.